மாசிமக திருவிழாவிற்கு வருகை புரிந்த பக்தர்களுக்கு ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் தலை வாழை இலையுடன் பாயாசத்துடன் நடைபெற்ற அறுசுவை அன்னதானத்தை துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்டோர் கூட்டாக துவக்கி வைத்தனர். ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகத்திற்கு வருகை புரியும் பக்தர்களுக்கு தலை வாழை இலையுடன் வடை பாயாசத்துடன் அறுசுவை அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் சப்தகிரி அறக்கட்டளை சார்பில் திருவள்ளுவர் நகரில் அமைந்துள்ள சாய்பாபா திருமண நிலையத்தில் அறுசுவை அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி உள்ளிட்டோர் அன்னதானம் வழங்கி துவக்கி வைத்தனர். மேலும் இதில் சபாநாயகர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், பிரகாஷ்குமார், பாஸ்கர், ஏகேடி ஆறுமுகம், கேஎஸ்பி ரமேஷ், அசோக் பாபு, வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இவ்விருந்தை சப்தகிரி அறக்கட்டளை நிறுவனரும் முன்னாள் சபாநாயகருமான சப்தகிரி சிவக்கொழுந்து, வி.பி. ராமலிங்கம் எம்எல்ஏ, சப்தகிரி குழும நிர்வாக இயக்குநர் ரமேஷ்குமார் உள்ளிட்டோர் தலைமை தாங்கி சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இந்த அறுசுவை அன்னதானத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் சப்தகிரி குழுமத்திற்கு நன்றியை தெரிவித்துடன் அன்னதானம் தரமானதாக, ருசியாக இருந்ததாகவும் தெரிவித்தனர்.